மாதம் பொறுப்பாங்கன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாங்க. ஆனால் பதவியேற்று அரை மணி நேரம் கூட பொறுக்கலை. அவங்களுக்கு வயது கல்யாண வீட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பொறுமையாக இல்லாமல் இப்பவுமே அவசரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. சொன்னீங்க நாங்கள் நடத்துவது அரசியல் கட்சி, திராவிட முன்னேற்றம் என்பது அரசியல் கட்சி. எந்த குற்றச்சாட்டு எப்ப நடந்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை. அந்த கடமையை எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதுபோல இயக்கத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் அந்த ஆட்சியே 6 மாசம் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கின்ற போது இன்னும் 6 மாசம் கழிச்சு கேள்வி யார்கிட்ட போய் கேட்கறது? திமுக அரசு வீழ்ந்தது காரணமே அதிகமான போதைப் பொருள் பழக்கமும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் தான் இப்படி சூழலை உருவாக்குச்சு அப்படிங்கிறத நேற்று விஜய் பேசியிருக்காரு. நடிகர் விஜய் பேசியிருக்காருல்ல, இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கஞ்சா கடத்தல் எவ்வளவு தூரம் இருக்கு? கள்ள லாட்டரி சீட்டு எப்படி நடக்கு? லாட்டரி சீட்டை கள்ள லாட்டரி சீட்டு நடக்குன்னு சொல்லி லாட்டரி சீட்டே திறந்து விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவு உண்மை என்னன்னு தெரியல. அந்த வகையிலே தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் இன்னைக்கு தமிழக மக்கள் மன்றத்தில் பெரிதா இருக்கு. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியே இருக்காதுன்னு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காரு திருச்சியில வச்சு. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியே இருக்காது, தேமுதிக எதிர்த்து எதிர்கட்சியே இருக்காது அப்படிங்கிற அறநிலையத்துறை அமைச்சர். ஒருவேளை அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க கட்சியே இராதுங்கிறக்காக அப்படின்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. அண்ணாமலை வந்து பாஜக விலகிறான்னு சொல்லி தகவல் பரபரப்பாக போயிட்டு இருக்காரு. இல்லை, அவங்க உள்கட்சி விவகாரம், அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்களோட சேர்ந்துருக்கலாம், அவங்களுடைய எண்ணம், அது பொறுத்திருந்து பார்ப்போம்.